வணக்கம் நண்பர்களே, குட் மார்னிங். சின்னதாக ஒரு கோலம் போட்டோம். காலையில் குடிக்க பால் காஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி லன்ச்சு ப்ரிப்ரேஷன் பீட்ரூட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், சோறு வெந்துட்டு இருக்குது. பீட்ரூட் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பெரிய பீட்ரூட்டை பேசி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டு இறக்கிறதுக்கு, கருவேப்பிலை, கடலப்பருப்பு இருந்தாக்கா கடலப்பருப்பு போட்டுக்காங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் காலையில் சாப்பிட சப்பாத்திக்கு பாருங்கள், களைக்கொட்டை வறுத்து வச்சுருக்கேன். சட்னி செய்யலாம், சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முட்டை வெந்துட்டு இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் சோறு கிளறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலையும் போட்டேன். வெங்காயம், அந்த காஞ்சி மிளகா ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம பீட்ரூட்டை போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வேகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் சோறு போட்டு கிளறிக்கலாம். பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சோறு போட்டு கிளறிக்கலாம். சோறு போட்டு கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டிஃபனுக்கு போட்டோம். என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா. காலையில் சாப்பிட சாஃப்டான சப்பாத்தி, அதுக்கு களைக்கொட்டை சட்னி, நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டு வச்சுருக்கு, கொத்தமல்லி சட்னி. அப்புறம் டிஃபனுக்கு பீட்ரூட் சோறு, பீட்ரூட் ரைஸு, அதுக்கு பாயில் பண்ண முட்டை, ஸ்நாக்ஸுக்கு முந்திரி, பாதாம், பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். அப்புறம் தயிர். இதை இன்னும் மோர் கடையில் கடைஞ்சி குடிக்க போகிறோம். இவ்வளோதாங்க இன்றைக்கி லன்ச் ப்ரிப்ரேஷன் நம்மளோடது. நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.